அர்ச்சனாக்கு இவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்ப திவ்யாவுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாட் சீட்ல உட்கார வச்சு திவ்யாவை காப்பாத்துறாங்க. ஏன் மத்த எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, இல்ல ஓட்டிங்லயும் தாறுமாறா ஓட்டுகள் உள்ளதா? அன்அபிஷியல் ஓட்டு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லைட்டா பாத்தீங்கன்னா அபிஷியல் ஓட்டுக்கு லிங்க் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல திவ்யா தான் இருக்காங்க. தாறுமாறான ஓட்டுகள் உள்ளது. அதுக்கப்புறமேட்டு கமருதீன், அரோரா, அப்புறமேட்டு பார்வதி அவர்கள் இருக்காங்க. ஆனா இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறாங்க. எனக்கு நேத்தே நான் சொல்லியிருந்தேன், அதாவது விஜய் சேதுபதி மை டியர் கம்மு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவரை சேவ் பண்றாங்க. சாண்ட்ரா இந்த வாரம் அப்படி என்ன பெருசா கிழிச்சிட்டாங்க, அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா போத் ஆர் சேவ்டு அப்படின்ற மாதிரி சேவ் பண்றீங்க. கடைசியில ஹாட் சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களை உட்கார வச்சிருப்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அதாவது ஆதிரை, எஃப்ஜே, திவ்யா, பார்வதி இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாட் சீட்ல உட்கார வச்சு சுபிக்ஷா சுபிக்ஷாக்கும் ஓட்டுக்கள் இல்லை, அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது திவ்யா அண்ட் பார்வதி, அரோராவெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டுக்கள் நல்லாவே விழுவுது. அவங்களெல்லாம் ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறது ஏன் அப்படின்னா, இப்ப திவ்யாவை பொறுத்தளவு அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும், ஆல்மோஸ்ட் வெளியில ஷோ பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இந்த ஷோவோட இது என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நல்லா போயிட்டு இருக்கவங்களை அடிக்கிறது. அதாவது அர்ச்சனா அப்படிதான் நல்லா போயிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம பாத்தீங்கன்னா ஆண்டவர் போட்டு அர்ச்சனா அடிப்பாரு. நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அர்ச்சனா ப்ரோவோக் பண்ணாங்க, திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாரு. அதாவது ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா யார் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவாங்க. யார் ஓட்டிங்ல லீஸ்ட்ல இருக்காங்களோ அவங்கள பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வச்சிருந்து ஹாட் சீட்ல உட்கார வைப்பாங்க. ரம்யாவை நம்ம பல வாட்டி பார்த்துட்டோம். விஜய் சேதுபதி எச்சரிச்சாரு, உங்களை நான் வார்ன் பண்றேன், எட்ஜில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஏன் சொன்னாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. ஆனா இப்ப திவ்யாவோட மைண்ட் செட் என்ன ஆகும், ஒருவேளை நம்ம சரியா பர்ஃபார்ம் பண்ணலையோ, அரோரா மைண்ட் செட் என்ன ஆகும், ஒருவேளை நம்ம சரியா பர்ஃபார்ம் பண்ணலையோ, பார்வை நம்மளுக்கு நெகட்டிவா எதுவும் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நினைச்சிருப்பாங்க. சரி, இவங்க 2 பேரையும் கூட விடுங்க. திவ்யா ஆட்டத்தை பொறுத்தளவு நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவு எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுறாங்க. எந்த இடத்துல பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒதுங்கி போறாங்க. டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஆடுறாங்க. ஆனா அவங்கள நீங்க என்ன பண்றீங்க, அவங்க மைண்ட் செட்ல தோணட்டும் அப்படின்ற மாதிரி ஹாட் சீட்ல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எவிக்ஷன் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு. ஒன்னு ஆதிரே பாத்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள். எஃப்ஜேக்கு முன்னாடி ஆதிரே எவிக்ட் பண்றாங்க. எஃப்ஜே சந்தோஷப்படுறாரு. ஆதிரே ஒரு ஆளு ஒரு கிரியேட் பண்ணி ஏன்னா ஏதோ சாதிக்கிறதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பாத்தீங்கன்னா எஃப்ஜே அவர்களுமே எவிக்ஷன் நடக்குது. நம்ம அன்எக்ஸ்பெக்டட் 2 எவிக்ஷன் நடந்தது. ஆனா எஃப்ஜே பொறுத்தளவு விக்ரமோட ஃபேஸ் எல்லாம் கிழிச்சாப்ல. ஏன்னா சுபிக்ஷாவோட கேம் போறதுக்கு முக்கியமான காரணமே விக்ரம் தான். நிறைய இடத்துல நல்லது பண்ற மாதிரியே கெடுதல் பண்ணி விட்டு போயிடுறாரு. அதனால அந்த பொண்ணு தேவையில்லாம ஒரு பிரச்சனையாகி சுபிக்ஷா கீழே போறதுக்கு முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா விக்ரம் தான். அதை நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எஃப்ஜே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. அவர் இப்போ ஒரு கேம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி தூக்கி இருந்தாங்க அப்படின்னா ஓட்டுண்டா அப்படின்ற மாதிரி. இப்ப பொறுத்தளவு எஃப்ஜே நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா ஃபைட் பண்றாரு, ஏதோ மாதிரி கொண்டு போறாரு. இவங்களை பொறுத்தளவு நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தூக்கி வெளியில அமைச்சிருவாங்க. அதுதான் பிக் பாஸை பொறுத்தளவு நம்மளுக்கு கடுப்பாவே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் திவ்யா அவர்களை ஹாட் சீட்ல உட்கார வச்சு எவிக் பண்ண, அதாவது ஹாட் சீட்ல உட்கார வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? டபுள் எவிக்ஷன் ஆயிருக்கு, உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.